ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆப்ஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்க டாக்குமெண்ட்டில் வாய்ஸ் டைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம டைப்பிங் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும், நமக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும் கைக்கு. அதுக்கு பதிலாக அந்த மாதிரி வாய்ஸ் டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக நம்மளால் டைப் பண்ணி முடிக்க முடியும். இந்த கூகுள் ஆப்ஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் நியூ டாக்குமெண்ட்டில் இந்த பிளாங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அன்டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது நேம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் வாய்ஸ் டைப் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். இந்த ஃபைல் எடிட் இந்த மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ்ன்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ட்ராப் டவுனில் வாய்ஸ் டைப்பிங்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா Ctrl+Shift+Sங்கிறதும் நீங்கள் ஷார்ட்கட்டாக கொடுத்துக்கலாம். வாய்ஸ் டைப்பிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து எனேபிள் பண்ணணும், நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலராக இது மாறும். ரெட் கலராக இது மாறும்போது தான் நம்ம வந்து பேசுகிறது வந்து டைப் ஆகும். இது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறது வாய்ஸ் டைப்பிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தமிழ் டைப்பிங் பார்க்கலாம். இங்கிலீஷில் யூஎஸ் அப்படின்ட்டு இருக்கு, டிஃபால்ட்டாக என்னோடதில் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ரெட் கலரில் உங்களுக்கு வந்திருக்கு. நான் பேசுகிறதுனால அதை டைப் ஆகும். அதில் அதை நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பேரா டைப் பண்ணி காமிக்கிறேன். Knowing oneself will help an individual to handle the challenges that life hands him or her. It also helps person to make better decisions. Knowing oneself helps the individuals to reach their goals more effectively and lead to the path of success. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இதுதான் இருக்குது. பட் நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இங்கே டைப் ஆகிருக்கு. இது இந்த இடத்துல பர்சன் தான் வரும். இப்போ இந்த ஒரு பேரா டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி வாய்ஸ் டைப் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் தமிழ் டைப்பிங் எப்படின்னு காமிக்கிறேன். இந்த ட்ராப் டவுன் இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ் சூஸ் பண்ணால் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர்னு இருக்குது. நான் இந்தியாங்கிறத சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கும். அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ரெட் கலர் ஆகும். ரெட் கலர் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தமிழில் உள்ளதை நான் சொல்ல அது வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கும். அனுப்புனர் முனைவர் கோசு சுபாஷினி, உதவி பேராசிரியர் வணிக நிர்வாகவியல் துறை, குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி, தஞ்சாவூர். இதில் என்ன இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தமிழில் அப்படியே டைப் ஆகிருக்கு. இதில் நெட்டு வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி வரும். நெட்டு நல்லா இருக்குது, உங்களோட மைக் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் வாய்ஸ் டைப்பிங் உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு. Hope this video will be useful for you. Thanks for watching.